ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஓணம் பண்டிகையில் அழகான அப்டேட்லாம் பார்த்தோம். நம்ம சுவாமியும் சரி, எல்பியும் சரி, அவங்க இன்ஸ்டாவில் அவ்வளோ ஒரு அழகான அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு போன அந்த கெஸ்ட்டாக செமையாக இருந்தா நம்ம எல்பி. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் போல் போகலை. ஏன்னா சின்ன பொண்ணாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பிரின்ஸ்பால் எப்படி ஒரு லுக்கில் வருவாங்க, அந்த லுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அழகாக கொண்டையை போட்டு பூவை வச்சு செமையாக போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு குக்கு, அதாவது சமைக்கிற ப்ரோக்ராமுக்கு நம்ம எல்பி வரப்போகிறாங்க. வரப்போகிறதுல நம்ம கூட வந்து பேர் போன நடிகை நளினியும் வராங்க. நம்ம எல்பி சமைக்க போகிறாங்களா இல்லை கெஸ்ட்டாக வராங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அதாவது மகாநதி சீரியல் முடிஞ்சு நம்ம எல்பி இன்னும் வரல, நம்ம சுவாமியும் இன்னும் வரல, ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்கிறோம். இப்போ எல்பி வந்து இந்த சமைக்கிற ப்ரோக்ராமுக்கு வராங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். நம்ம பிரவீன் சாரும் சொல்லியிருக்காரு, மகாநதி 2 கண்டிப்பாக வருதுன்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நம்ம எங்கள் வீக்காவை ஒன்றா சேர்த்து பார்க்க மகாநதி 2 கன்ஃபார்ம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாநதியில் பேர் போன வில்லனை நினச்சி நம்ம பசுவே வந்து நம்ம வீக்காவை அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அவங்களோட நடிப்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நம்ம லக்ஷ்மி பிரியாவை அவ்வளோ பாராட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரவீன் சாரும் அவ்வளோ பாராட்டினார். ஏன்னா அவங்களோட நடிப்பு அந்த அளவுக்கு எல்லார் மனசையும் கவர்ந்துச்சு. இந்த பிள்ளைங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து நடித்தா உங்களோட ஃபேன்ஸுங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னு டைரக்டர் சாருக்கும் தெரியும், விஜய் டிவிக்காரங்களுக்கும் தெரியும், நம்ம வீக்காவுக்கும் தெரியும். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கு இன்னும் செவி சாய்க்காமல் இருக்கிறாங்க. நம்ம வீக்காவை சீக்கிரம் சேர்த்து நடிக்கிறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசையோடு இருக்கிறோம். நேற்றுக்குள்ளே வந்து சுவாமியும் செமையான அப்டேட்லாம் கொடுத்துட்டாரு. இந்த பிள்ளைங்க மறுபடியும் வாழ்த்துறேன். நான் ரொம்ப கடவுள் அருள் உங்களுக்கு நிறைய இருக்கணும்.